ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு தக்காளி வெங்காயம் அதுக்கு தேவையானது பாருங்கள். தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி சோம்பு அது அரைக்க வேண்டிய பொருள். இது நம்ம இப்போ தாளிக்கணும். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். தாச்சி காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது பாருங்க, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்ட உடனே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோடனே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கணும். வதங்கினோடனே தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம விட்டு கொஞ்சம் வேகணும். அது கொதித்து வரணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். நம்ம இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சதை அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அவ்வளோதான், தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டிஃபன் தோசை, தக்காளி குருமா ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகேவா? சரி.